ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நலன் விரும்பி, வெல் விஷர். யார் நம்மளோட நலன் விரும்பி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம டாபிக் வந்து நலன் விரும்பி. யாருங்க இந்த நலன் விரும்பி? ஹூ இஸ் அவர் வெல் விஷர்? இதை எப்படி பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து நம்மளோட திக்கஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை நம்மளோட உறவினர்கள், நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ், இப்படி யாராக வேணாலும் இருக்கலாம். சரி, இந்த வெல்விஷர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்லையும் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை, அவங்களோட செய்கையை வந்து ஊக்கப்படுத்துறது, அவங்களோட ப்ளஸ்ஸு மைனஸு எல்லாத்தையும் வந்து எடுத்து சொல்லி அவங்களோட முயற்சியை ஊக்குவித்து அவங்கள அச்சீவ் பண்ண வைக்கிறவங்க தான் இந்த நலன் விரும்பி. ஒருத்தவங்களுக்கு வந்து நல்ல பாட தெரியும், இல்லை பேச தெரியும், சமையலாக கூட இருக்கலாம், நல்லா சமைக்கிறவங்களா இருக்கலாம், ஒரு நல்ல சோசியல் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, நல்லா படிக்கக்கூடியவங்களா இருக்கலாம், நல்லா டான்ஸ் ஆடக்கூடியவங்க இருக்கலாம், இப்படி எதுவாக வேணாலும் இருக்கலாங்க. அவங்க செய்கிற ஒரு செயலை அதை கவனித்து அவங்களுக்கு வந்து டீமோட்டிவேட் பண்ணாமல் மோட்டிவேட் பண்ணி ஊக்கப்படுத்தி, ஓகே இதை நீ இப்படி பேசுகிறீங்களா, ஓகே உங்களுக்கு பேச பிடிக்குது, இதம்மா நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்க, இந்த பேசுகிறத வந்து உங்களுக்கு வந்து 50% நல்லா பேசுகிறீங்க, இன்னும் கொஞ்சம் இதை இப்படிலாம் எடுத்து பண்ணுங்க, இதில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வாங்க, இதில் வந்து இந்த ஒரு ஆக்ஷனோட பேசுங்க, இந்த மாதிரிலாம் நிறையா சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்க தாங்க நம்மளோட வெல்விஷர். இப்போ ஒருத்தவங்க நீ நல்லா பேசுகிறப்பா, சூப்பராக பேசுகிற, இப்படியே மெயின்டைன் பண்ணு அப்படி போகிற வாக்கில் சொல்லிட்டு போவாங்க பார்த்தீங்களா. அவங்களோட இது கமெண்ட் கூட நமக்கு தேவையில்லைங்க. அது போக இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உனக்கு ஒன்றுமே தெரியாது, இப்படி இல்லாமல் பண்ணுறது, இப்படி இல்லாமல் பேசுறது, இப்படி இல்லாமல் பாடுறது, இப்படி இல்லாமல் டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் வந்து உனக்கு வரவே வராது, சுட்டு போட்டாலும் உனக்கு வரவே வராது, இதெல்லாம் பண்ணுறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்மளோட வெல்விஷர் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நம்ம செய்கிற ஒரு முயற்சியை ஊக்கப்படுத்தி அதில் வந்து ப்ளஸ்ஸையும் சொல்லுவாங்க. ஓகே நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நல்லா பாடுறமா, இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணு, இந்த விஷயத்த நீ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது, இதை சரி பண்ணு, இதை இப்படி பண்ணு அப்படின்னு நம்மளை கைட் பண்ணி நம்மளோட அந்த இடத்துல நம்மளோட நெகட்டிவை ப்ளஸ் ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அவங்க தாங்க உண்மையான வெல்விஷர். அவங்களோட ஃப்ரெண்டு, அந்த வெல்விஷரை தான் நம்ம வந்து தக்க வச்சுக்கணும். கண்டிப்பாக அவங்களோட கமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூஷனுங்க. இப்போ போகிற வாக்கில் வந்து ஓகே நீங்கள் இவ்வளோ சூப்பராக பண்ணுறீங்க, இப்படியே பண்ணுறீங்கன்னா நம்மளோட லெவல் வந்து அப்படியே தான் இருக்கும். நம்ம முயற்சி அதாவது அடுத்த லெவலுக்கு போகக்கூடாது. ஓகே நான் நல்லா பாடுறேன், நான் நல்லா பேசுகிறேன், நான் நல்லா டான்ஸ் ஆடுறேன், நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான நமக்குள்ள ஒரு தாட் வந்துடும். அது இல்லாமல் இந்த மாதிரி ஒருத்தவங்க, ஒரு நல்ல நண்பரோ நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு நல்ல அந்த விஷயங்கள்ல இருந்து ஒரு நெகட்டிவையும் சொல்கிறாங்க, இப்படி பண்ணுனா இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதுல இருந்து அந்த நெகட்டிவை வந்து எப்படி ப்ளஸ் ஆக்கணும், அதுக்கு என்னென்ன மாதிரியான முயற்சிலாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட லைஃபு, நம்ம எடுத்துக்கிட்ட முயற்சி இன்னும் அடுத்த லெவலுக்கு போய் நம்மளோட வெற்றிக்கு அது அடித்தளமாக இருக்குங்க. சரிங்களா. என்னோட வாழ்க்கையில் நிறைய வெல்விஷர்ஸ் எனக்கு இருக்காங்க. அது ஃப்ரெண்டாகவும் சரி, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸாகவும் சரி, நிறைய பேர் என்னோட லைஃப்பில் வந்து வெல்விஷராக இருக்காங்க. நான் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் கவனித்து, நீங்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணுங்கள், நீங்கள் இப்படி பேசுங்க, நீங்கள் இப்படி பாடுங்க, நீங்கள் இப்படி வந்து இந்த ஒர்க்கை இப்படி முடிக்கலாம், இந்த ஸ்டடீஸ் நீங்கள் படிக்கலாம், இந்த இந்த லைனில் போனால் இந்த ஸ்டடீஸ் படிக்கலாம் அப்படின்னு எனக்கு என்னோட லைஃப்பில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சரி, என் கூட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, எல்லாருமே வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து சொல்லி என்னை ஊக்கப்படுத்தி என்னை இந்த லெவலுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் யார் யாரெல்லாம் அவங்களோட வெல்விஷர் அப்படின்றத யோசித்து அந்த நண்பர்கள், அந்த வெல்விஷரை நம்ம வந்து அவங்களோட வார்த்தைகள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதை கவனித்து அதை வந்து நம்ம ப்ளஸ் ஆக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத முயற்சி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் கண்டிப்பாக வெற்றி தாங்க. ஓகேங்களா. சரி,
இந்த விஷயம், இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் உங்கள் வெல்விஷர் அப்படின்னு யோசிங்க. அதை வந்து ஷேர் பண்ணுறா இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஏதாவது நீங்கள் அட்வைஸ் கொடுக்குறதா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசலாம், இதை பற்றி பேசலாம், பேசுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.